எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன், சத்தம் போடாமல் இருக்கணும். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணத்தை போல் வாழ்வான், எண்ணத்தை போல் வாழ்வான் நாட்டுக்கோட்டை செட்டி அப்படிம்பாங்க. அது என்ன உண்மையான அர்த்தம்னா, எண்ணத்தை போல் வாழ்வான்னு சொன்னார் நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு. அதுக்கு என்ன கதை சொல்லுவாங்கன்னா, நாட்டுக்கோட்டை செட்டியாருங்கிறவர் கடன் கொடுத்து உதவுவார். அவர் கொடுத்ததை கேட்க மாட்டார். அவங்களா கொண்டாந்து கொடுக்குறப்ப வாங்கிக்குவார். அவர் நல்ல மனுஷனை ஏமாற்றக்கூடாதுன்னு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. சில பேர் ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. அவர் என்ன பணம் கையில் கொடுக்கும்போது, உன் எண்ணத்தை போல் நீ வாழ்வ அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கிறான், இவர்கிட்ட வாங்கிட்டு ஏமாற்றணும், கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே போய் வாங்கியிருக்கிறான். மனசில் நினச்சிக்கிட்டே போய் கேட்டிருக்கிறான். அவரும் அப்போவும் உன் எண்ணத்தை போல் நீ இருப்ப, நீ வாழ்வ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இவன் போனவன் ஏரிக்கரையில் அந்த 1000 ரூபா பணத்தை 4ஆக மடித்து சின்னதாக ஒரு கல் ஒன்று அடையாளம் வச்சுட்டு அது மேலே வச்சு கல் மேலே பணத்து மேலே கல்லை வச்சுட்டு ஏரியில் இறங்கி குளிச்சிருக்கான். அந்த ஏரிக்கரையை சுற்றி ஆடு மாடுலாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. இவர் ஏரியில் துணியெல்லாம் துவைச்சி வேட்டி சட்டையெல்லாம் துவைச்சி குளிச்சுட்டு திரும்பி வந்து சட்டை வேட்டியை கட்டும்போது கட்டிக்கிட்டு வந்து பார்த்தா வச்ச இடத்துல பணத்தை காணும். தேடுறான், அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான், இந்த இடத்துல தானே வச்சேன், இந்த இடத்துல தானே வச்சேன்னு தேடுறான், ஓடுறான், கிடைக்கல. ஐயோ, அப்பயே அந்த செட்டியார் சொன்னார், எண்ணத்தை போல் இருப்பேன்னு. அவரை ஏமாற்றணும்னு நினச்சோம், இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு திரும்பவும் சரி மனசு மாறி திருந்தி, சரி இனிமேல் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி அப்புறம் போய் செட்டியார்ட்டே போய் கேட்டிருக்கிறான். ஐயா, உங்களை ஏமாற்றணும்னு நினச்சேன், இந்த மாதிரி ஆகிட்டுது, இப்போ நான் மனசு மாறி திருந்தி வந்திருக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்க. எங்கடா செஞ்சேன், எங்கடா போனேன்னு விசாரித்தார். எல்லாம் சொன்னான். இப்போவும் சொல்கிறோம், எண்ணத்தை போல் இருப்பேன், போய் தேடு போகணும். அதே ஏரிக்கரைக்கு போய் தேடணும். இவன் பணம் வச்சுட்டு குளிக்க இறங்கினான் பாருங்க. அப்போ அந்த பணத்து மேலே மாடு சாணி போட்டுட்டுது. அந்த சாணி கடந்ததை கவனிக்காமல் யோசிக்காமல் தேடிக்கிட்டு இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் யோசிச்சுருக்கிறான், இந்த இடத்துல சாணி இல்லையே நம்ம வச்சப்போ, இப்போ சாணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாணியை எடுத்துகிட்டு பார்த்தா பணம் கிடச்சிக்கிச்சு. அப்போ தான் சொன்னார், எண்ணத்தை போல் இருப்பேன்னு சொன்னாரேன்னு. இப்போ ஏமாற்றணும்னு நினச்சப்போ இவன் ஏமாந்துவிட்டான். ஏமாற்றக்கூடாதுன்னு மனசு மாறும்போது அவனுக்கு பணம் கிடச்சிட்டுது. இதுக்கு தான் செட்டியார் சொல்லியிருக்காரு, எண்ணத்தை போல் வாழ்வே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம சனங்க எண்ணத்தை போல் வாழ்வோம். நாட்டுக்கோட்டை செட்டி எண்ணத்தை போல், அவர் நல்ல எண்ணத்தில் தான் இருக்கார், நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு சொன்ன வார்த்தையை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒரு கதைங்க. நான் அப்புறம் வேறு சொல்கிறேங்க.